மாநில உரிமையை மீட்பது குறித்த விடியா திமுகவின் வாக்குறுதிகள் காதில் பூ சுற்றும் செயல் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்துள்ளார். அதிமுக நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கையை புரட்சித் தலைவி நினைவிடங்களில் வைத்து ஆசி பெறும் நிகழ்வுக்கு பின்னர் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், திமுக அரசு வெளியிட்டிருக்கும் தேர்தல் அறிக்கை ஒரு வெற்று அறிக்கை என விமர்சித்தார். ஆட்சியில் இருந்தபோது மாநில உரிமைகளை மத்திய அரசிடம் தாரை வார்த்து கொடுத்துவிட்டு தற்போது கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவோம் என திமுக வாக்குறுதி அளிப்பது காதில் பூச்சுற்றும் செயல் என காட்டமாக தெரிவித்தார். ஒரு கல்வியை பொறுத்தவரை அன்றைக்கு மாநில பட்டியல் இருந்தது. அது பொதுப்பட்டியலுக்கு அது அன்றைக்கு இருந்த பிரதமராக இருந்த திருமதி இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் அன்றைக்கு கொண்டு போனார்கள். எமர்ஜென்சி காலத்தில் ஆட்சியில் இருந்து கொண்டு 17 வருடம் அதனுடைய ஆட்சியினுடைய அந்த பலன்களை பலாசூலை போல் அனுபவித்து விட்டு அதன் அடிப்படையில் ஒரு இப்போதான் ஞானோதயம் வந்தது போல் நாங்கள் மாநில பட்டியலுக்கு அதை கொண்டு வருவோம் என்று சொன்னால் இது தமிழ்நாட்டு மக்களை காதிலே பூ சூத்துக்கிற வேலையாகத்தான் நிச்சயமாக அந்த தேர்தல் அறிக்கை பார்ப்பாங்க. மேலும் பாஜக கூட்டணியில் பன்னீருக்கு தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு ஒற்றை ஓட்டுக்கு ஒரு தொகுதிதான் ஒதுக்குவார்கள் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விமர்சித்தார். அது ஒரு வரியில் சொல்லணும்னா சொல்லலாம். ஒத்த ஓட்டுக்கு ஒத்தாள் போதுமா? ஒத்த ஓட்டுக்கு ஒத்தாள், அவ்வளோதான். பாஜகவை எதிர்த்தால் ஜெயில் அல்லது பெயில் என்பதை போன்றுதான் அதன் செயல்பாடுகள் இருப்பதாக குற்றம் சாட்டிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்த பிறகு மத்திய அரசின் அமைப்புகளை ஏவிவிட்டு எதிர்க்கட்சிகளை ஒடுக்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்வது தவறான செயல் எனவும் விமர்சித்தார். என்ஃபோர்ஸ்மெண்ட்டு, இன்கம் டேக்ஸு, அதுபோல் பல ஏஜென்சிஸ் இருக்குது. இந்த ஏஜென்சியை கையில் வச்சுக்கிட்டு ஒரு எதிர்க்கட்சிகளை பார்த்திங்கன்னா ஒடுக்கணுன்ற அந்த எண்ணம் ஒரு தவறான போக்கு. பொதுவாக அதுக்கு இடியோ இன்கம் டேக்ஸ் எனக்கூட, ஏன்னா கோட் ஆஃப் கான்டக்ட் வந்துட்டு பிறகு அக்கௌண்டபிலிட்டி இருக்குது உங்களுக்கு. அதாவது இடிக்கும் இருக்குது, இன்கம் டேக்ஸ் இருக்குது. ஸோ அந்த அக்கௌண்டபிலிட்டி படி பார்த்தா இவங்க பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அவரோட டைரக்ஷன் யாரும் கொடுக்கக்கூடாது. அப்படி ஆனால் எந்த அடிப்படையில் இன்றைக்கி இடியும் சரி இன்கம் டேக்ஸும் சரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கிறது தான் கேள்விக்குறி இன்றைக்கி.